ஃபஸ்ட்லாம் ஸ்டடி செய்கிறதுக்கு இந்த மாதிரி காலர் கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று கேன்வாஷ்னு இருக்கும். இப்போ வந்து வேக்ஸ் ஷீட்டுன்னு சொல்லிட்டு ப்ரௌன் கலரில் கேன்வாஷ் வருது இல்லையா, அந்த கேன்வாஷ் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட்டில் தான் வந்துச்சு. அது ரோலாக வரும், ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப திக்காக இருக்கும். ஒரு ஷீட்டில் இப்போ க்ளூ வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டுறோன்னா இதை காயறதுக்கு அது ரொம்ப டைம் எடுக்கும். அடுத்த ஸ்டெப் அதில் பண்ணோன்னா நம்ம ஃபுல்லாக காய்ஞ்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணி தான் பண்ணணும். இந்த காலர் கேன்வாஷ் அப்படி இல்லை, சீக்கிரம் ஒரு 1/2 hour 1 hourலேயே காஞ்சிரும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த காலர் கேன்வாஷ் வந்து டெய்லரிங் மெட்டீரியல் விற்கிற கடைகளில் கிடைக்கும், சில ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல் கடைகள்லேயும் கிடைக்கும். மீட்டர் வைஸ் தான் தருவாங்க. நம்ம துணி எப்படி இருக்கும் ஒரு மீட்டர் அந்த மாதிரி தான் வரும். இதை நம்ம கட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து பியோர் ஒயிட்டாக இருக்கும். குவாலிட்டி இருக்குது, ஒவ்வொரு முறை ஒவ்வொரு குவாலிட்டி வரும். ஒவ்வொரு முறை மெலிசாக வரும், ஒவ்வொரு முறை திக்னஸாக வரும். ஒரு முறை எப்படி இருந்ததுன்னா ஒரு பக்கம் ஷைனிங்காக இருந்தது, ஒரு பக்கம் ஷைனிங் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஷைனிங்காக இருக்கிற பக்கம் நம்ம இப்போ ஸ்டட் பேஸாக ஒட்டினோன்னா உடனே காயாது. காஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் பண்ண முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி தான் ஃபஸ்ட் நாங்களாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நிறைய வந்து OHP ஷீட்டு, வேக்ஸ் ஷீட்டுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த கேன்வாஷ் ப்ரௌன் கலர் கேன்வாஷ் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று மெயினாக MDF நிறைய ஸ்டட்டுக்கு யூஸ் பண்ணுறது, லக்ஷ்மி காயினில் ஸ்டட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விதமாக ஸ்டட் பண்ணுறாங்க. இன்னொன்று லக்ஷ்மி காயின் மாதிரியே அந்த காயின் மட்டும் இருக்குது, அந்த எதுவுமே இல்லாமல் ப்ளைன் காயினாக இருக்குது, அதில் கூட ஸ்டட் பண்ணலாம். ஆனால் அது வந்து நிறைய ஆரி ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக. அதில் 2 ஹோல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், அதில் கூட ஸ்டட் பண்ணலாம். நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன எல்லாமே நான் ஒன்றா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணி ஸ்டட் பண்ணியிருக்கீங்களா? நான் இப்போ பழையபடி என்னோட காலர் கேன்வாஸில் நான் யூஸ் பண்ணுறேன் ஸ்டட்டு. இதில் வந்து ஒயிட் தான் இருக்கும், நமக்கு ஒயிட் தான் கிடைக்கும். இது வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் அந்த மாதிரி ஒயிட் தெரியாமல் இருக்கணும்னா கலர் பண்ணிக்கலாம். அதில் ஸ்டட் பண்ணி தான் நான் பேட்சில் பின்னாடி ஸ்டட் பேஸ் ஒட்டி பண்ணுறேன். இது வந்து நான் ஒரு இயரிங்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.